ஹாய் கோவித்ரிஸ்டி வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இவங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து குரு ப்ரோ தேடி எனக்கு வந்து ரொம்ப நாளாக டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. குரு ப்ரோ பார்க்கணும் சென்னை வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அதே மாதிரி குரு ப்ரோ மேலே ரூமில் தான் இருக்கார். நான் வந்து குரு ப்ரோக்கு இது தெரியாது. இவங்க மெனக்கிட்டு கம்பல் பண்ணுறதுனால இவங்க நீங்கள் சொல்கிறதுக்காக தான் மெனக்கிட்டு கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் உண்டு, அவர் உண்டு. ஓகேயா? அவர்கிட்ட ஏதாவது கால் பண்ணிங்களா, எதுவும் டெக்ஸ்ட் பண்ணிங்களா? நான் உங்ககிட்ட தானே கேட்டேன் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி. அவருக்கு நான் பேசுனீங்களா? அதுக்கப்புறம் எதுவும் என்ன சொன்னார் அவர்? இல்லை, அவர் எதுவும் சொல்லலை. அவர் சென்னை வர எங்கள் விஷயத்த எனக்கு சொல்லலை. சென்னை வர்றதே உங்களுக்கு தெரியாதா? ஐயோ, அப்போ நான் தான் அவசரப்பட்டேன்னா? ஏங்க நான் அதாவது நீங்கள் கேட்டீங்க, நான் சொன்னேன். என்ன நானாக வாலண்டியராக நான் சொன்னேன் அப்படி அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்கள மாட்டி விட மாட்டீங்களா? ஓகேங்க. அவர்கிட்ட பார்த்துட்டு நான் கதைக்கிறது மட்டும்தான். நீங்கள் ஓகேங்க, நீங்கள் எதுவும் கதைச்சிக்கோங்க. ஆனால் இதே மாதிரி எனக்கும் நடந்துச்சு. பரவாயில்ல, இருக்கு அவருக்கும் ஒன்று நடக்கும் போது இப்போ சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. சரி, அப்போ நம்ம மேலே போகலாமா? மேலே போகலாம். ஓகே, மேலே போனால் நீங்கள் வந்து ஏங்க பேசாமல் இங்கேயே நல்லா இருக்கலாம். மேலே வந்து கீழே வர சொல்லிடுமா வர? ஏன்னா ரூம் படும் மோசமாக இருக்குது. மேலே பசங்க ரூம் அது. கீழே வர சொல்லிடுவா? நான் கூப்பிட்டு அவர் வராமல் இருங்க. இப்போ பாருங்கள். ஹலோ. ப்ரோ, என்ன பண்ணுறீங்க? சில குட்டி இந்த சாப்பிட போகிறேன், பசிக்குது. ப்ரோ கீழே வரீங்களா ஒரு நிமிஷம்? ஏன் ப்ரோ? வாங்களேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் வரட்டா? அந்த சாப்பிட்றதுக்குள்ள எடுத்து வச்சுட்டு வச்சுட்டு வரேன். வாங்க, அப்புறமா சாப்பிடலாம். இப்போ கீழே வாங்க ப்ரோ. வர 2 நிமிஷம். சரி, நீங்களும் வாங்கல, ஒன்றா சாப்பிட்ருமா? ப்ரோ கீழே வாங்க ப்ரோ, உங்கள் பசி அடங்கிடும் ப்ரோ. நீங்கள் கீழே வாங்க ப்ரோ. ப்ரோ பிரியாணியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பிரியாணி தான். வாங்க ப்ரோ, நான் இந்த சுண்ட குழம்பு எல்லாரும் சாப்பிட்டு போயிருங்க. வரேன். வாங்க வாங்க வாங்க. A few minutes later. ப்ரோ 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 அதாவது ப்ரோ மனுஷனே இல்லை ப்ரோ. நீங்கள் நான் இப்படி என்னைக்காவது உங்களுக்கு ஒருத்தர் வாங்க வாங்க ப்ரோ. அவங்க வந்து சரி பேச அவங்க எதுவும் சொல்கிறாங்க. அப்போ நல்லாச்சுங்களா? வெயில் ஓவராக இருக்கேன். நீங்கள் நில்லுங்க ப்ரோ, இங்கே போயிடாதீங்க. பெருசு மேட்ரு போகிறாங்க. சரி, நீ பேசுங்க. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி இருக்கீங்க. நல்லா இருக்கேன். நீங்கள் என்ன திடீர்னு நான் வரேன்னு சொல்லியிருந்தேனே ஸ்ரீலங்கா. நிறுத்துங்க ஃபர்ஸ்ட். எதுக்கு எல்லாத்துலேயும் என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க? பிளாக்கா? ஆமாம், பிளாக் பண்ணியிருந்தாரா? வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் எதுக்கு என்ன பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க? ஆக்சுவலாக இன்ஸ்டா டெலீட் பண்ணிட்டேன் நான். அதான் நான் உங்களோட ஸ்டோரி லாஸ்ட் டைம் பார்த்தேன். அதுக்கப்புறமா என் ஃப்ரெண்டோட ஐடியில் பார்த்தேன். அவங்களோட ஐடியில் காட்டும்போது பிளாக் பண்ணால் டிலீட் பண்ணால் அது எப்படி காட்டும்? எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க? யாருக்கு? அதை பற்றி நீங்கள் கேட்க வேண்டாம். நான் எப்படியோ வந்தேன், உங்களை பார்க்கணுன்னு நான் முடிவு பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ நான் பார்த்துட்டேன். நான் கேட்குற கொஷன் எல்லாத்துக்குமே உங்ககிட்டேருந்து எனக்கு ஆன்சர் வேணும். சொல்லுங்கள். எப்படி வந்தாங்க ப்ரோ? எனக்கு புரியல ப்ரோ. தெரில ப்ரோ, ஏதோ நீங்கள் ஸ்னாப் சாட்டோட லொக்கேஷனில் அனுப்பியிருந்தீங்க. என்கிட்ட ஸ்னாப் சாட்டே இல்லையே ப்ரோ. ஸ்னாப் சாட்டே இல்லையா? ஏன் நம்பர் இருக்குல்ல ப்ரோ? அவங்க அன்றைக்கி ஃபோட்டோ எடுத்தோம்ல. சரி, அவர்கிட்ட எதுக்கு கொஷன் பண்ணுறீங்க? இல்லைங்க, நான் உங்கள்கிட்ட பேசலான்னு தான் நினச்சேன். பட் ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பயமாயிருச்சு. எதுவும் உங்களை ஹர்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கே தெரியும், நான் வீடியோஸ்லாம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது ஒரு வீடியோவாக தான் நான் நினச்சேனே தவிர நிஜமாலுமே நான் வந்து அது ஒரு லவ்வாகவோ ஒரு இதாகவோ நான் நினைக்கல. நான் என்ன நினச்சேன்னா, இதுக்கு மேலே இதை வளர்த்து கொண்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் ஹர்ட் ஆவீங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு நடந்திருக்கு. இது வந்து ப்ரோக்கு நடந்திருக்குனால நான் நினச்சேன், சரி நம்மளுக்கு இந்த மாதிரி நடந்து இன்னொரு பொண்ணை ஹர்ட் பண்ணிட வேண்டாம். நான் வந்து அந்த வீடியோவில் பேசுனது எல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்காக பேசினே தவிர நிஜமாலுமே பேசி உங்களை வந்து இது பண்ண வைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கல. ஆனால் நான் அன்றைக்கே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். நீங்கள் எல்லா கேர்ள்ஸ்கிட்டையுமே நீங்கள் ப்ராங்க் பண்ணுறீங்க, ஓகே, அது ப்ராங்காக இருந்துட்டு போட்டும். பட் நீங்கள் என்கிட்ட சொல்கிறப்போ நீங்கள் உண்மையாக சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் உண்மையாக தான் அதை எடுத்துக்கிட்டேன் சீரியஸாகவே. நான் வீட்டில் போய் 2 days 3 days நான் ரொம்ப திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் உங்ககிட்ட கதைக்கிறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் நீங்கள் எனக்கு ரெஸ்பான்ஸே இல்லைம்மா, ஏதாவது பேசி அது மூலிமா நீங்கள் ஹர்ட் ஆகிட்டீங்கன்னு தான் அது ப்ராங்க்னு சொல்லி முடிச்சிட்டோம். சரி, இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் உங்களை ஏதாவது இன்வால்வ் பண்ணிகிட்டு இருந்தால் அது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணேனே தவிர நான் வேறு எதுக்காக உங்களை ஹர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து எனக்கு பிடிக்காததுனால அப்படிலாம் இல்லை. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சரியா? எந்த பையனாலும் உங்கள்கிட்ட பேச விருப்பப்படுவான் கண்டிப்பாகவே. எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும், அவ்வளோ அழகாக இருக்கீங்க.
நான் வந்து அந்த அளவுக்கு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து கோல்டு மாதிரி இருக்கீங்க, நான் ஏதோ டஸ்ட்பின் மாதிரி இருக்கேன். அழகாக சிரிக்கிறீங்க நிஜமா. இப்படி அழகாக சிரிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லுங்க அப்புறம் மறந்துடுறேன். இல்லை நிஜமா, நீங்கள் வந்து ஒரு தங்கம், அது வந்து குப்பையில் கிடக்கக்கூடாது சரியா. நான் இதனால் நீங்கள் எதுவும் ஹர்ட் ஆகி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆயிரி அப்புறம் இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எனக்கு நிறைய நான் ப்ராங்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும் அவங்க பேசினா சீரியஸாக பேசுகிறாங்களா இல்லை சும்மா ஜோக் பண்ணுறாங்களான்னு. நீங்கள் வந்து ரொம்ப சீரியஸாக பேசுகிறீங்க. அந்த நான் ஒரு டைம் மட்டும் நம்ம கால் பேசணும் ஒரு கால், நீங்கள் எவ்வளோ சீரியஸாக பேசுனீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அது வந்து இல்லை இதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணாலும் பெரிய அளவில் நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுவீங்கன்னு பயந்து தான் நான் வந்து. ஆனால் நீங்கள் இப்படி சர்ப்ரைஸாக வந்து நிற்பீங்கன்னு நான் நிஜமாக எதிர்பார்க்கல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேனே வச்சுக்கலாம். பட் எனக்கு எல்லாரையுமே எனக்கு பிடிக்காதுல்ல. எனக்கு யாரை பிடிக்குதோ உங்ககிட்ட தானே நான் கிடைக்க முடியும். கண்டிப்பாக எனக்கு உங்களுக்கு தானே பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ண முடியும். நீங்கள் அந்த ஒரு ப்ராங்க்லேயே என்னை ஃப்ளர்ட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து அது என்னோடய லக்கு தான். நான் அழகாக இல்லைன்னு உங்கள் அளவுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஒரு சுமாராக இருக்கேன் அவ்வளோதான். ஆனால் நீங்கள் வந்து நான் அந்த பேசுனதில் நீங்கள் இதை பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக அதுதான் என் தொழிலே. நான் சும்மா அப்படி பேசுவேனே தவிர மிச்சப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை. ஸோ நான் ஒரு கேரக்டர் நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க, அது நான் சொல்லி நினச்சி ஏதோ லவ்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். நான் விலகி போகிறது வந்து உங்களை பிடிக்காமல உங்களை ஹர்ட் பண்ணிடுவேன், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஹர்ட் ஆயிடுவீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைங்க. இப்போ நீங்கள் உண்மையாக என்ன பிடிக்கலையா? இவ்வளோ அழகான பொண்ணு வந்து பிடிக்கலன்னு சொன்னால் அவன் வந்து பிளைண்டாக தான் இருப்பான் சரியா. கண்டிப்பாக எந்த அளவுக்கு பிளைண்ட் நீங்கள் உங்கள் அழகே வந்து என்ன பிளைண்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் அழகாக இருக்கீங்க. அழகாக பாப்பெலாம் பார்க்காதீங்க ப்ளீஸ். ஸோ இப்படி அழகாக இருப்பீங்க, சிரிக்க வச்சுட்ருப்பேனே தவிர்த்து அந்த லவ் சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்லலாம் போனால் நீங்கள் 2 பேருமே கண்டிப்பாக ஹர்ட் ஆகிடுவோம். நீங்கள் என்னை பற்றி ஃபுல்லாக தெரியாதுல்ல. நான் இந்த மாதிரி தான் வீடியோஸ் பண்ணி சுற்றிட்டு இருப்பேன். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் லவ்வே பண்ணுறீங்கன்னு வைங்க, நான் இந்த மாதிரி வேறு பொண்ணுலாம் பேசினா உங்களுக்கு பிடிக்குமா? காது மேலே வாங்குவீங்கன்னு நான் நினச்சா போனேன். உங்களோட ஒர்க் அப்படிங்கும்போது எனக்கு எப்படி பிடிக்காம போகும் அப்படிங்கிறீங்களா? ஆனால் இல்லைங்க நானும் தான் மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் தான் எல்லாரும் கூட நடிப்பேன். ஆமாம் ஆக்சுவலாக வந்து நான் உங்களோட வேறு பர்சனல் லைஃப்ங்கிறது வேறு இல்லை. ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அது வேறு. நீங்கள் என் கூட நீங்கள் கதைக்கிறதுன்றது வேறு தானே. ஸோ நான் அப்படி தான் நினைக்கிறேன். பட் வந்து நான் ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ண வேண்டானோ எனக்கு தோணுது. இல்லை அதுக்காக இல்லை. நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா, நான் இந்த மாதிரி உங்களை நினைக்கல. நான் வந்து வீடியோ முடிச்சக்கப்புறம் நான் உங்கள் இன்ஸ்டாலாம் போய் பார்த்தேன். ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஒரு ஃபேமில் தான் இருக்கீங்க. நான் சரி இந்த ஒரு ஹக்குக்காகலாம் கல்யாணம் பண்ணுற அளவுக்குலாம் யோசிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் நீங்கள் ஆனால் நம்ம பசங்கள்லாம் வந்து தேடுவோம்ல இந்த மாதிரி பொண்ணு கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பொண்ணாக இருக்கீங்க. ஆக்சுவலாக அது வந்து உங்களுக்கு தான் பாதிப்பாயிரும் என்ன மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணிங்கன்னா. அதனால தான் நான் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் இருக்க அளவுக்கு எவனாக இருந்தாலும் ஓகேன்றோம், நானே ஓகேன்றேன். ஆனால் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக இது வந்து கொண்டு போக முடியாதுல்ல, நம்ம அதை யோசிக்கணும்ல. ஸோ நான் நிறைய யோசிச்சு தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட எப்படி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு தான் அது பாதிப்பாக இருக்கும். அதனால தான் என் அம்மா அப்பா எல்லாமே என்கிட்ட கேட்டாங்க, யார் அந்த பையன். ஏன்னா அவங்க வந்து லவ் மேரேஜ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க சரியா. பட் நான் யாருமே லவ் பண்ணல. அதுதான் ஏன்னா சரி ஓகே நீங்கள் கேட்டதுக்கப்புறமா எனக்கு உண்மையாகவே உங்களை பிடிச்சிருந்தது. ஸோ அதால் நான் வந்து வீட்லேயும் பார்த்துட்டாங்க. வீட்டில் என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என்ன அது, ஏன் அவங்க ப்ராங்க் ஆகுது, உண்மையா பொய்யான நிறைய கொஷின் பண்ணுறாங்க. என்னால் அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல. ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்து இதான் ஃபஸ்ட் டைம் நான் யார்கிட்டையும் இவ்வளோ க்ளோஸாலாம் நான் கதைச்சதே கிடையாது. அண்ட் எனக்கும் யார் மேலே லவ் வந்ததே கிடையாது. ஸோ உங்கள் மேலே வந்திருக்கும்போது நீங்கள் ஏன் என்ன அவாய்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் உங்களை நான் என் லைஃப்குள்ளே கொண்டு வரதுக்கு எனக்கும் இஷ்டம் கிடையாது. எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது, அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணேன். ஆனால் உங்களோட ஃபீல் என்ன அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க. அழகாக இருக்கீங்க அந்த பேசுகிறது. நீங்கள் எனக்கு சொன்னீங்க ஸ்ரீலங்கா போய் ஸ்ரீலங்கா தான் செம்ம அழகாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, பேசுகிறவளாக இருக்குது. கொடுத்து வச்சவங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன். இப்படி அழகாக சிரிச்சிட்டு நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸாகவே அப்படியே மூவ் பண்ணிடலாம் சரியா. இன்னிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாமா? இல்லை வேண்டாம். எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னால் ஆக முடியாது. சரி ஓகே. இதோட நம்ம விட்டுறலாம், கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி மீன்ஸ் எங்கேயாவது பார்த்தா பேசலாம். ஓகே. சும்மா பார்த்தா ஒரு ஹாய், ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது இங்கனக்குள்ளே சென்னையில் என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம். நான் இருக்கேன் சென்னையில். என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க, நான் பண்ணுறேன். அப்படியா? நான் அந்தளவுக்கு சென்னைக்குள்ளே தான் இருக்கேன். அப்படியா? நான் தான் நாளைக்கு கிளம்பிடுவேன். சரி நான் கண்டிப்பாக எதுனாலும் உங்களுக்கு கூப்பிட்றேன் சரியா. ஷோரா
அவ்வளோதானே. ஒரே ஒரு விஷயம், எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு சொன்னேன் சரிங்களா. எனக்கு தோணுனதை நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தால் தான் அது தப்பு. என் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஃபீல் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ சொல்லிவிட்டேன். உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க. கரெக்ட். திடீர்னு நாளைக்கே கூட எனக்கு உங்கள் மேலே லவ் வரலாம். நான் உங்கள் பின்னாடி சுற்றிட்டு இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஏன்னா இவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஸோ வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு டச்சிலே இருப்போம். சும்மா மண்ணிலே கொட்டிடுவேன். நீங்கள் அடிக்க கூட செய்யலாம். என்ன வேணால் பண்ணலாம். கண்ணால் அடிக்கலாம், கையால் அடிக்கலாம், திடீர்னு லிப்ஸை வச்சு என் கன்னத்தில் அடிக்கலாம். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இல்லை அதெல்லாம் நான் அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டேன். அதுதான் ஃபஸ்ட் கொடுத்து வச்சவங்க உண்மையாலுமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி போகிறேன். அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டீங்களா எதுவுமே? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் 100%. நாளில் அப்படி இல்லை. சும்மா சொன்ன அவ்வளோதானே. இந்த வீடியோ அப்படியே முடிச்சுக்கலாமா? நம்ம அப்படியே இதாகிட்டோம் தானே. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. நான் பயந்துருந்துங்க உங்களை பார்த்தோன்னே. நீங்களும் வந்து எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் இப்போ ஓடிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எனக்கு செத்தேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாமே கமெண்ட்ல கீழே பார்த்தீங்களா எவ்வளோ கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி. என்னன்னு அவங்க தான் எனக்கு வந்து மென்டலி லூஸ் மாதிரி ஆக்க வச்சுட்டாங்க. உங்கள் பேர் நல்லா இருக்கு, நீங்கள் ஏன் அவங்கள லவ் பண்ணக்கூடாது குரு, கல்யாணம் பண்ணிக்கோங்க குரு அப்படின்னா நிறைய சொன்னாங்க. அது பாய்ஸ் எப்பயுமே எல்லா பேருக்கும் அப்படி தான் சொல்லுவாங்க. யார் கூட நான் பேசினாலும் பேர் நல்லா கல்யாணம் பண்ணிக்க. எத்தனை பேரை நான் கல்யாணம் பண்ணுறது? இல்லை உண்மையாக சொல்லுங்கள். எல்லாருக்கூடையுமே நீங்கள் வந்து ப்ராங்க் பண்ணதுக்கும் என்னோட ப்ராங்க்னு சொல்லிட்டீங்க. அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது சொல்லுங்கள். உண்மையாக சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சி உங்கள்கிட்ட பண்ணது. அம்மா கிட்ட சரி டேடா கிட்ட சரி ஒரே ஒரு முறை கதைக்க முடியுமா? பிகாஸ் அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னால் நான் அவங்கள ஐயோ நானும் ஷாக்குக்கு காற்றே அடிக்குது. உங்கள் அம்மா பாட்ட நான் பேசணுமா? இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான், இது சும்மா ப்ராங்காக பண்ணோம், அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அங்கேருந்து இங்கே இருக்கேன்ல, ஸோ எனக்கு எது ப்ராப்ளமா இல்லை அப்படி சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நீங்கள் எதுவுமே ஒரி பண்ணாதீங்கன்னு மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். அவங்க ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்படியா? இது அவங்க எதுவும் திட்டினாங்கன்னா என்ன? இல்லை என் அம்மா அப்பா ரொம்ப ஸ்வீட், அவங்க திட்டவே மாட்டாங்க. இல்லை யாராவது ஒரு திட்டம். இப்போ அம்மா அப்பாட்ட டேரெக்டாக பேசினேன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகும். எனக்கு புரியுது. பட் ஆனால் உங்களை பெற்றிருக்காங்க. ஸோ உங்களை அவ்வளோ தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. ஸோ நான் இந்த பிரச்சனையெல்லாம் வேணான்னு தான் நான் ஒதுங்கி ஓடி வந்தேன். இப்போ அவங்கன்றப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை ஆகும். என்ன ஏதோ ஒரு உங்களுக்கு வேறு ஏதாவது அங்கிளோ இல்லை வீட்டில் பேசுகிறக்கு யாராவது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அவங்கள்ட்ட பேசுகிறேன். கசின் ப்ரோ. சரி ஓகே. அவர்கிட்ட பேசிட்டு அவர் அவங்க அம்மா அப்பாட்ட பேசிடுவாரா? அவங்க வந்து அவங்களுக்கு சொல்லிடுவாங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லி. இங்கே சென்னையில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஓகே டன். ஆனால் கொஞ்சம் மேலே போயிட்டு பேசிடலாமா? அப்போதான் ரொம்ப செட் ஆகுது. எஸ் உங்களுக்காக தான். ரொம்ப தொடச்சிக்கிறீங்க? இல்லை வேண்டாம். சரி வாங்க.